வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலாய்க்கார பூமிபுத்ராக்கள் அடையாளத்தை பயன்படுத்தி சொத்துக்கள் குவிப்பதை நிறுத்துவீர், பிரதமர் அன்வார் எச்சரிக்கை. மலாய்க்கார பூமிபுத்ராக்கள் என்ற அடையாளத்தை பயன்படுத்தி செல்வத்தை குவிக்க முயற்சிக்கும் தரப்பினருக்கு எதிராக முழு வீச்சில் போராடப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மஜ்லிஸ் அமானா ராயாட் எனப்படும் மாராவின் 59ஆம் ஆண்டு விழா கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றிய டத்துஸ்ரீ அன்வார், இதுபோன்ற துரோக செயல்களால் பூமிபுத்ரா சமூகத்திற்கு உதவுவதற்காக முன்னெடுக்கப்படும் முயற்சிகள் சமூகத்திற்கு கணிசமான இழப்பை ஏற்படுத்திவிடும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். தனிப்பட்ட முறையில் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு யாரும் மலாய்க்கார பூமிபுத்ரா என்ற அடையாளத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் நினைவுறுத்தினார். சுய லாபத்தை ஈட்டுவதற்காக மலாய்க்கார பூமிபுத்ரா பெயரை பயன்படுத்தும் தரப்பினரின் செயல்கள் முற்றாக வேறறுக்கப்படும். வெளிப்படையிலான நிர்வாக முறை இல்லாததால் சமூகத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஆனால் சமூகத்திற்கு சேர வேண்டிய நிதி என்பது கொள்கை ரீதியாக ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாகும் என்று டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் மாராவை நிர்வகித்து வரும் புறநகர் மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ அமத் ஜயிட் அமிடி, மாரா தலைவர் அஷ்ரப் வஜ்டி டுசுக்கி ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தாங்கள் வழங்கி வந்த ஆதரவை அம்னோவை சேர்ந்த 14 MPக்கள் மீட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்படும் தகவலை ஜலுபு MP ஜலலுடின் அலியாஸ் வன்மையாக மறுத்தார். அப்படி எதுவும் நடக்கவில்லை, அந்த தகவலில் உண்மை இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த சில தினங்களாக இத்தகைய தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. ஆனால் அதில் உண்மை இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அம்னோவை சேர்ந்த MPக்கள் தங்கள் ஆதரவை மீட்டுக் கொண்டால் அல்லது வேறு கட்சியில் சேர்ந்தால் 100 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு தொகையை கட்சிக்கு வழங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே பொதுத் தேர்தலில் அவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கேமரன் மலைக்கு செல்லும் சாலையில் விரைவு பேருந்து ஒன்று சாலையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்தனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 5:15 மணியளவில் கேமரன் மலைக்கு செல்லும் சிம்பாங்புலாய் சாலையில் நிகழ்ந்தது. இந்த விபத்து தொடர்பில் அதிகாலை 5:30 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குநர் சபாரோட்சி நூர் அஹ்மத் தெரிவித்தார். அந்த பேருந்து சிங்கப்பூரில் இருந்து 23 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பிரசித்தி பெற்ற அந்த சுற்றுலா தலத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். பேருந்து ஓட்டுநர் கால் முறிவுக்கு ஆளாகியுள்ளார். இதர 2 பயணிகள் சொற்ப காயங்களுக்கு ஆளானதாக அவர் விளக்கினார். நாளை நடைபெறவிருக்கும் ஜாசேகா உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தலில் மத்திய செயற்குழு போட்டியில் நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறார். மத்திய செயற்குழுவில் தனது வெற்றியானது கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக்கின் கரங்களை மேலும் வலுப்படுத்தும் என்று வீரப்பன் தெரிவித்துள்ளார். இதுவரையில் தாம் சந்தித்த பேராளர்கள் தமக்கு அபரிமித ஆதரவு வழங்க முன் வந்திருப்பது தன்னை பிரமிக்க வைப்பதாக வீரப்பன் குறிப்பிட்டார். எனினும் மத்திய செயலவைக்கு தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கட்சியை வலுப்படுத்துவதிலும் உறுப்பினர்களிடையே ஒருமைப்பாட்டை வளர்ப்பதிலும் கட்சிக்கு தாம் ஆற்றவிருக்கும் அடுத்த கட்ட பங்களிப்பு குறித்தும் பேராளர்களுக்கு விளக்கம் அளித்து வருவதாக ரெப்பா சட்டமன்ற உறுப்பினரான வீரப்பன் தெரிவித்தார். முதல் முறையாக மத்திய செயலவைக்கு போட்டியிடும் தமக்கு பேராளர்கள் பிளவுபடாத ஆதரவை வழங்கி தம்மை வெற்றி பெற செய்வார்கள் என்று பெரிதும் நம்புவதாக வீரப்பன் குறிப்பிட்டார். மத்திய செயலவைக்கு போட்டியிடும் வீரப்பனின் எண் 62 ஆகும். ஸ்லாங்கோர் செப்பாங் டேசா விஸ்தாவில் நேற்று அதிகாலையில் ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கும் முயற்சியின் போது 3 கொள்ளையர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படும் எஞ்சிய 2 கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவ்விரு கொள்ளையர்களையும் விரைவில் கைது செய்வதற்காக போலீஸ் வளங்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கோர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஓமார் கான் தெரிவித்தார்.
அந்த 3 கொள்ளையர்களும் தங்கள் வீட்டில் நுழைந்து விட்டனர் என்பதை ரகசிய கேமராவில் கண்டறிந்த வீட்டின் உரிமையாளர் போலீசாருடன் தொடர்பு கொண்டதன் விளைவாக அந்த கொள்ளையர்களை சுற்றி வளைப்பதில் போலீசார் அதிரடியாக செயல்பட்டனர். இச்சம்பவத்தின் போது 2 கொள்ளையர்கள் தப்பித்து விட்டதாக நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட கொள்ளை கும்பல் இதுவரையில் ஆயுதமேந்திய 17 கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வுத்துறை துணை இயக்குநர் ஃபடில் மர்சூஸ் நேற்று தெரிவித்திருந்தார். ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான் மற்றும் கோலாலம்பூர் ஆகிய 3 மாநிலங்களை இலக்காக கொண்டு இக்கும்பல் ஆயுதமேந்திய கொள்ளையில் ஈடுபட்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த வியாழக்கிழமை பூச்சோங் பண்டாபாரு பூச்சோங்கில் உள்ள ஒரு வீட்டில் முதியவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பில் போலீசார் இதுவரையில் 6வரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக சுபங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஒன் அஸ்லான் ஒன் மமாட் தெரிவித்துள்ளார். இந்த கோர கொலையை புரிந்த சந்தேக பேர் வழியை போலீசார் தேடி வரும் அதே வேளையில் கொலைக்கான பின்னணியையும் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 70 வயது மதிக்கத்தக்க அந்த முதியவரின் உடலில் நடத்தப்பட்ட தடயவியல் சோதனையில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் ஆழமான பல வெட்டுக்காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒன் அஸ்லான் தெரிவித்தார். அந்த முதியவர் பயன்படுத்திய கைபேசியும் காணப்படவில்லை. அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசியதைத் தொடர்ந்து மாது ஒருவர் இதுகுறித்து போலீசுக்கு தகவல் அளித்ததாக அவர் விளக்கினார். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in-ல வோட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். லாரியில் உரசி கீழே விழுந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் லாரியின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக மாண்டார். இத்துயர சம்பவம் இன்று காலை 7:10 மணியளவில் ஜொஹோர் மூவார் ஜலான் புகிட் பாசீரில் நிகழ்ந்தது. மூவாரில் இருந்து புகிட் பாசீர் ஜோரா என்ற இடத்தில் உள்ள தனது வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த 41 வயதுடைய நபர் லாரியின் சக்கரத்தில் அரைபட்டு மாண்டதாக மூவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். அந்த லாரியில் மோதப்பட்ட பின்னர் பின்தொடர்ந்து வந்த மேலும் சில வாகனங்களாலும் அந்த நபர் மோதப்பட்டுள்ளதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று முக்லிஸ் அஸ்மான் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.